வாழைப்பழ சீப்பு. ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாங்கி பையில போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லா பொருளும் வாங்குங்க. எல்லாமே சீப்பா வாங்குவீங்கன்னு, அது பேரே சீப்பா வாங்குவீங்கன்னு. அவ்வளவுதான் பாருங்க சார். முதல் வாழை சீப்பு வாங்கி வைங்கன்னு, ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் போய் கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், மிளகாய் என்ன வேணா வாங்குங்க. நீங்க ஆமா சீப்பா வாங்கி பையில வச்சுக்கிறீங்களா? இனிமேல் என்ன பொருள் கேட்டா சீப்பா கிடைக்குமில்ல? முதல்ல அதை வாங்கணும்ல. இங்க போனா சீப்பா சார், இங்க போனா சீப்பா கிடைக்கும், அங்க போனா சீப்பா கிடைக்குங்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுல போடுங்க. இந்த கடல்ல இருந்து அலைவாசி ஒண்ணு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்தது. ஐயா அந்த அனுச நட்சத்திரத்துக்கு தானே நான் அந்த காத்தலையை சொன்னேன். அந்த அப்படி சொல்லி வரும்போது அனுச நட்சத்திரக்காருக்கு உயிர் சக்தி அதிகம்னு சொன்னதே அந்த அந்த பெரிய மரம், மிகப்பெரிய ஒரு பனைமரம் அங்க புதனும் சனியா இயங்குது. அந்த கடல் ஓசையுடைய அந்த சூறாவளி காத்து போய் அந்த பனைமரத்தை போய் தடுத்து அந்த இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் தப்பிச்சு அவங்க எல்லாம் உயிர் தப்பிக்கிறதுக்கு காரணமே இந்த பனைமரம். இல்லைன்னா எத்தனை உயிர்கள் கடலோடு அழியிறது. இதுக்கு எல்லாமே பனைமரம் அனுசம்தான். அதனாலதான் அனுசம் உயிரை காப்பாற்றும். அதனாலதான் ஆயில் கொண்டு போய் 8ஆம் பாவத்தை கொண்டு போய் அனுசத்தை வச்சிருக்காங்க. எப்படி அது 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுதான் பனை 1000 பறவை 1000 1000 வருஷம் உயிரோடு இருக்குங்கிறமே. எல்லாமே இருக்குது. பனைமரமா அதனாலதான் அந்த காலத்துல விசிறி செஞ்சு அப்படியே சாட் போட்டு அப்படி வீசுவாங்க. அவங்க நல்லா நீண்ட ஆயுளோடு காத்தோட்டமா வாழ்ந்தாங்களா இல்லையா? பனிச வீசுதா இல்லையா? அதுதான் பாருங்க. சேலம் என்ன நட்சத்திரமா இயங்குது? அம்மா சேலம் என்ன நட்சத்திரமா இயங்குது? சேலம் என்ன நட்சத்திரமா இயங்குது? சேலம் சேலத்துல என்ன பேமஸ்? அப்ப மாம்பழம் பூரட்டாதி. அப்ப பூரட்டாதி நட்சத்திரம் மாம்பழம். அந்த ஊர்ல மாம்பழத்துக்கு ஒரு பவர். அப்ப மாம்பழம் பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரக்காரு மாம்பழ வியாபாரம் பண்ணா அந்த ஊர் போனா பொழைச்சுக்கலாம். இப்படி எடுக்கணும் பரிகாரம். பூரட்டாதி நட்சத்திரம் குபேரன் பிறந்த நட்சத்திரம். அப்படின்னா சதய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். அப்ப 2வது நட்சத்திரம் தான் தனதாரை, காசு வரக்கூடிய நட்சத்திரம். அப்ப சதய நட்சத்திரக்காரர் எல்லாருமே டெய்லி காலையில பேங்க்ல போய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கே ஒரு செல்லான் எடுத்து 1000 ரூபாய் பேங்க்ல கட்டி உங்க அக்கௌண்ட்டுக்கு வர வச்சீங்கன்னா அன்னையிலிருந்து காசு சும்மா குபேரன் நாட்டு வர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி? பேங்க் என்பது குபேரன் இருக்கிறது. பேங்க்ல தான் அவ்வளவு பணம் இருக்குது. அப்ப பேங்க் இருக்கிறது குபேரன். அப்ப 2வது நட்சத்திரக்கார் டெய்லி பேங்குக்கு போயிட்டு வரணும். சதய நட்சத்திரக்கார் பேங்குக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா 2வது நட்சத்திரம் குபேரன் வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க. இவரு குபேரன் ஆயிருப்பாருல்ல. பேங்க் போகணும். இங்க இருந்தே நம்ம கூகுள் பேல அனுப்பக்கூடாது. அங்க போய் பேங்க்ல போய் நம்ம பாதம் பட்டு அங்க இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1000 ரூபாய் நம்ம சொந்த காசை எடுத்து நம்ம அக்கௌண்ட்டுக்கே செல்லான் போட்டு கட்டி ஒரு சீல் வச்சு கொடுத்தா குபேரன் வீட்டுல போய் சீல் வச்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னா காசு போய் கட்டிக்கிட்டே இருப்பீங்க, பணம் வந்துகிட்டே இருக்கும்ல. இப்படி எல்லா நட்சத்திரத்துகளுக்கும் பார்க்கணும். பாருங்க, உத்தர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி பூர நட்சத்திரம். அப்ப பூர நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்ன வரும்? உத்தர நட்சத்திரம் வரும். கரெக்டுங்களா? அப்ப உத்தர நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம். ஐயப்பனுடைய கோயில போய் மாதுளாம்பழம், உத்தரம் என்பது மாதுளாம்பழம் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு போய் ஐயப்பன் கோயில வச்சு படைச்சு ஒரு பழத்தை ஐயப்பனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு மீதி இருக்கிற பழத்துல ஒரு பழம் நீங்க கோயிலுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற பழம் எல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்னொன்னு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் கிளாஸா உங்களுக்கு வேலை செஞ்சு
பூர நட்சத்திரக்காரர்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும் ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தா. எப்படி? அப்ப நாம வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு கணக்கு என்னென்ன கணக்கு போட்டாலும் முதல்ல அது இயக்குனத்தான் அது வேலை செய்யும். விதை கையில் இருக்குது, போட்டா தானே முளைக்கும். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. இப்படி எல்லாம் நீங்க பரிகாரத்தை கிரியேட் பண்ணி எடுக்கணும் பாருங்க. ரொம்ப நீங்க ஆர்வமா இருந்ததுனாலதான் நான் கொஞ்ச நேரம் பேசினேன். இல்ல இல்ல, நீங்க ஆர்வமா இருந்ததுனால முத நீங்க என்ன பார்த்ததுனால உங்களுக்கு நான் வந்து பேசுறேன். அப்ப நான் நிறைய உங்களுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் நீங்க எல்லாம் வாங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குற, உலகத்தை கொண்டு போய் சேர்த்துங்க, நல்லபடியா இருக்கட்டும். நான் உங்களுக்கு அடுத்த நேரடியாக உங்களை நான் சந்திக்கிறேனுங்களே. சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நல்லபடியா தூங்குங்க. சரிங்களாம்மா? சரி, அம்மாவையும் அதிலிருந்து விடைபெற சொல்லிருங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்கம்மா, உங்களோட வாழ்த்துக்களே போதுங்கம்மா, நல்லா இருக்கும், அதே போதும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதுல இருந்து விடைபெற சொல்லி அவங்கள இது பண்ண சொல்லிருங்களேன். அம்மா விடைபெற சொல்லிருங்களேன். சரிங்கம்மா. சரி, பரவாயில்லைங்கம்மா, அவங்க ஏதாவது ரெஸ்ட் எடுப்பாங்க. நான் அது எப்படி வரேன்னு தெரியல, இருங்க ஒரு நிமிஷம். நான் வந்துடுறேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா எல்லாத்துக்கும்.